Hi guys. So last session la chapter 1 preliminary oda workbook solve பண்ணோம். இப்போ chapter 2 ஓடது start பண்ண போறோம். Okay. Chapter 2 என்னது? Incorporation of companies and matters incidental thereto. அதுல set A ல first question. Yadav Dairy Products Private Limited has registered its articles along with memorandum at the time of registration of company in December 2019. Now directors of the company are of the view that provisions of articles regarding forfeiture of shares should not be changed except by a resolution of 90% majority. While as per section 14 of the Companies Act 2013, articles may be changed by passing a special resolution only. One of the directors said that they cannot make a provision against the Companies Act. You are required to advise the company on this matter. அதாவது இங்கே என்ன கேஸ்னா, யாதவ் டைரி ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகே, அவங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஆல்ரெடி ஃபோர்ஃபீச்சர்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஷேர் ஃபோர்ஃபீட் பண்ணணும்னா எவ்வளோ பேர் மெஜாரிட்டி கன்சென்ட் கொடுக்கணும், 90% ஆஃப் த பீப்புள் வந்து கன்சென்ட் கொடுத்தா தான் சேஞ்ச் பண்ண முடியும் அந்த ப்ரொவிஷனை அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம்னா அது என்ன ப்ரொவிஷன்? என்ட்ரன்ச்மெண்ட் ப்ரொவிஷன். இது எதனால என்ட்ரன்ச்மெண்ட் ப்ரொவிஷன் சொல்கிறோம்னா, இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரிக்டர் தேன் ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்குது. ஸ்பெஷல் ரெசல்யூஷனுக்கு எவ்வளோ பாஸ் பண்ணால் போதும்? 75% பாஸ் பண்ணால் போதும், கரெக்டாக. பட் இங்கே எவ்வளோ பாஸ் பண்ணால் தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 90% பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? என்ட்ரன்ச்மெண்ட் ப்ரொவிஷன் பற்றி பேசுகிறாங்க. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் கொஷினை. ஃபஸ்ட்டு படித்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும், கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் கொஷின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது அந்த கம்பெனியில். அதில் ஆல்ரெடி என்ன எதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது? ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் அந்த ப்ரொவிஷனை தான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்ட்டாக? 90% மெஜாரிட்டி இருந்தால் தான் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ இது வந்து 90% எதை விட அதிகமாக இருக்குது? ஸ்பெஷல் ரெசல்யூஷனை விட அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? என்ட்ரன்ச்மெண்ட் ப்ரொவிஷன் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இப்போ என்ட்ரன்ச்மெண்ட் ப்ரொவிஷனை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நடுவில் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா கம்பெனி முன்னாடியே ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இப்போ புதுசாக ஆர்டிகல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ ஆர்டிகல்ஸை என்ன பண்ண போகிறாங்க? அமெண்ட் பண்ணி இந்த ப்ரொவிஷனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ அதுக்கு இது எந்த செக்ஷன் கீழே வரும்? செக்ஷன் 5, கரெக்டாக. அப்போ செக்ஷன் 5ல் ப்ரொவிஷன் இருக்குது. அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பண்ணணும்னா கம்பெனி ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியான்னு பார்க்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் யுனானிமஸ் ரெசல்யூஷன், பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே வந்து இவங்க என்ன கம்பெனி? ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இங்கே என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்? யுனானிமஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், கரெக்டாக. ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ as per section 5 of the Companies Act 2013, entrenchment provision ஓட whole provision, அது direct provision தான், அதனால தான் படிக்கல. ஓகே, entrenchment provision shall be made either on என்னது? formation of the company or by amendment. Articles contain provisions of entrenchment whether made on formation or by amendment shall give notice to registrar of such provisions in the prescribed manner. In the present case, Yadav Dairy Products Private Limited is a என்ன company? Private company wants to protect provisions of articles regarding forfeiture of shares. It means it wants to make entrenchment of articles which is allowed, but the company will have to pass a resolution taking permission of யாரு? all the members தான் the unanimous resolution, and it should also give notice to ROC regarding the entrenchment of articles. Easy. Then question 2, a group of individuals intend to form a club, namely Budding Pilots Flying Club, as a limited liability company to impart classroom teaching and aircraft flight training to trainee pilots. It was decided to form a limited liability company for என்ன purpose? Charitable purpose under section 8 of the Companies Act 2013 for a period of 10 years, and thereafter the club will be dissolved and the surplus of assets over the liabilities, if any, will be distributed amongst the members as a usual procedure allowed under the Companies Act. Examine the feasibility of the proposal and advise the promoters considering the provisions of the Companies Act 2013. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அவங்க ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னா பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அவங்க என்ன ஃபார்ம் பண்ணும்போது என்ன ப்ரொப்போசல் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் கம்பெனி இப்போ ஃபார்ம் பண்ணுறோம், 10 years வந்து அந்த கம்பெனி நடத்துவோம், 10 yearsக்கு அப்புறம் அந்த கம்பெனியை டிசால்வ் பண்ணி அசட்ஸ் என்ன பண்ணிடுவோம்?
மெம்பர்ஸ்குள்ளே பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? செக்ஷன் 8 கம்பெனி பண்ணக்கூடாது. எப்போவுமே அவங்களோட ப்ராஃபிட்ஸோ இன்கமோ எதுவாக இருந்தாலும் அதை என்ன தான் பண்ணணும், அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க மெம்பர்ஸ்குள்ளே டிவைட் பண்ணிக்க கூடாது. ஸோ அப்போ இந்த ப்ரொபோசல் ஃபீஸிபிளா இல்லையா? நாட் feasible. கரெக்டா? ஸோ இங்கே செக்ஷன் 8ஓட ப்ரொவிஷன் ஃபுல்லாக ஹேஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் காமர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ், இன்டென்ஸ் டு அப்ளை இட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் அதர் இன்கம் ப்ரொமோட்டிங் இட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், இன்டென்ஸ் டு ப்ராஹிபிட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். ஈஸி. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் தி டெசிஷன் ஆஃப் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டு ஃபார்ம் அ லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ் அண்டர் செக்ஷன் 8 ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 years and thereafter to dissolve the club and distribute the surplus of assets over the liabilities if any amongst the members will not hold good. Since there is a restriction as pointed out in point B above regarding application of its profits only in promoting its objects. Further, there is a restriction in application of surplus assets of such company in the event of winding up or dissolution as provided in subsection 9 of section 8. Therefore, the proposal is not feasible. Easy? Then, question 3. Alpha School started imparting education on 1st April 2010 with sole objective of providing education to children of weaker society either free of cost or at a very nominal fee depending upon the financial condition of their parents. However, on 30th March 2024, it came to the knowledge of the central government that the said school was operating by violating the objects of its objective clause, due to which it was granted the status of section 8 company. Describe what powers can be exercised by the சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கூல் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி. கரெக்டாக? போக ஒரு ஃப்யூச்சரில் என்ன தெரியும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் போக போக என்ன தெரிய வருதுன்னா அவங்க அந்த ஆப்ஜெக்டிவை என்ன பண்ணுறாங்க, வயலேட் பண்ணி வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவோக் த லைசன்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த கம்பெனியை ப்ரைவேட் அதான் ஒன்று லைசன்ஸை ரிவோக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ரிவோக் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ண சொல்லலாம். கரெக்டா? வைண்ட் அப் பண்ணா என்ன பண்ணலாம்னா, ஒன்று சர்ப்ளஸ் அசட்ஸை வந்து இன்னொரு ஒரு செக்ஷன் 8 கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி அதை வந்து செல் பண்ணி அதோட ப்ரொசீட்ஸை இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ண சொல்லலாம், அமால்கமேட் வித் அனதர் செக்ஷன் 8 கம்பெனி பண்ண சொல்லலாம். ஓகேவா? இல்லாட்டி என்ன பண்ண சொல்லலாம், அந்த கம்பெனியை நீங்கள் இப்போ வேறு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, வேறு கிளாஸ் ஆஃப் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைவேட் லிமிட்டடோ உங்களோட நேமில் சஃபிக்ஸாக ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். இதான ப்ரொவிஷன். ஸோ இந்த ப்ரொவிஷன் தான் நமக்கு டீட்டெயிலாக எழுதுறோம். செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2018 டீல் வித் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் விச் ப்ரொமோட் சேரிட்டபிள் அப்ஜெக்டிவ்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆர்டர் டு ரிவோக் த லைசன்ஸ். சேம் ப்ரொவிஷன். Where license is revoked, central government may by order satisfy its essential public interest, direct the company to என்னது wound up or amalgamate with another company registered under this section. No such order shall be made unless the company is given reasonable opportunity of being heard. Where license is revoked, and the section should be amalgamated with another company registered under this section and having similar objectives. Then, notwithstanding anything to the contrary in this act, central government may by order provide for such amalgamation to form a single company constituting properties. இது ஒன்றும் இல்லை, அந்த அமால்கமேஷனை பற்றி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, சேம் ப்ரொவிஷன். நம்ம என்ன ப்ரொவிஷன் படிச்சோமோ அந்த ப்ரொவிஷன் அப்படியே எழுதணும். ஏன்னா இவங்க என்ன தான் கேட்டிருக்காங்க, அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனை அப்படியே எழுதுறோம். ஓகே, ஈஸி. Then, question 4. XY Limited has its registered offices at Mumbai in the state of Maharashtra. For better administrative convenience, the company wants to shift its registered office from Mumbai to Pune. Okay, within the state of Maharashtra, but from Mumbai ROC to Pune ROC. What formalities the company has to comply with under the provisions of the Companies Act 2013 for shifting its registered office as stated above? Explain. என்ன பண்ணணும், இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணணும்னா செக்ஷன் 13 ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? சாரி, செக்ஷன் 12 தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது வித்தின் த ஸ்டேட்டு டிஃப்ரெண்ட் ஆர்ஓசிஸ். கரெக்ட்? ஸோ அப்போனா யார்கிட்ட போர்டு அப்ரூவல் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இது மூணுமே வாங்கணுமா? ஆன்சர் பார்க்கலாமா? Companies Act 2013 provides the process of altering the memorandum. Since the location of registered office clause in the memorandum only name the state in which the registered office is situated, a change in address from Mumbai to Pune does not result in alteration of memorandum. கரெக்ட் தானே? இங்கே ஆக்சுவலாக செக்ஷன் 12 தான். ஓகேவா? இங்கே வந்து செக்ஷன் 13 அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல.
கரெக்டாக செக்ஷன் 13 எப்போ வரும்? ஒரு ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட் போகும்போது தான் செக்ஷன் 13 வரும். வித்தின் த ஸ்டேட்டு டிஃப்ரெண்ட் ஆர்ஓசினா செக்ஷன் 12 தான் வரும். ஓகே, ஸோ இந்த கேஸில் அது வித்தின் த ஸ்டேட் தான். அவங்களே இங்கே தெளிவாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. மகாராஷ்டிரா தான் ஸ்டேட்டு, பட் என்னதான் ஆர்ஓசி தான் சேஞ்ச் ஆகுது, மும்பை டு புனே. ஓகே, ஸோ அப்போ அதனால இந்த என்ன செக்ஷன் தான் வரும்? இங்கே செக்ஷன் 12 தான் வரும். அப்போ இங்கே என்ன எல்லாத்துக்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும், போர்டு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே தான் ப்ரொவிஷன். ஓகே, which deals with the registered office of the company. Change in registered office from one town or city to another in the same state must be approved by a special resolution of the company. Further, registered office situated from one ROC to another, therefore company will have to seek approval of regional director. Regional director தான் இந்த இடத்துல யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தான் ரீஜனல் டைரக்டர் இந்த கேஸில். ஓகே, ஈஸி. தென் கொஷின் 5. Anushka Security Equipment Limited is a manufacturer of CCTV cameras. It has raised rupees 100 crores through public issue of its equity shares for starting one more unit of CCTV camera manufacturing. It has utilized 10 crore rupees and then it realized that its existing business has no potential for expansion because government has reduced customs duty on import of CCTV camera. Hence, imported cameras from China are cheaper than its own manufacturing. Now it wants to utilize remaining amount in mobile app development business by adding a new object in its memorandum of association. Does the Companies Act allows a change of object? If not, then what advice will you give to the company? If yes, then the steps to be followed. இங்க என்ன பண்றாங்க? அனுஷ்கா செக்யூரிட்டி லிமிடெட் என்ன பண்றாங்க? ஆக்சுவலாக அவங்களோட ஆப்ஜெக்ட் வந்து சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சர் பண்ணுறது. பட் இப்போ என்ன அதுக்கு தான் வந்து ஃபண்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிசிடிவி மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அவங்க என்ன இம்போர்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த கலெக்ட் பண்ண ஃபண்டை மொபைல் ஆப்புக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன் நோ? பண்ணலாம். பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? செக்ஷன் 13 வந்து மெமராண்டமில் மாற்றுறதுக்கு ப்ராஸ்பெக்ட் 27 செக்ஷன் 27 வேரியேஷன் இன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதில் சொன்ன ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மெமராண்டமை ஆஸ் பர் செக்ஷன் 13 மாற்றணும். கரெக்டா? அதுதான் அதோட ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டஸ் த கம்பெனிஸ் ஆக்ட் அலோவ்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்? எஸ், இட் அலோவ்ஸ். இஃப் நாட், தென் வாட் அட்வைஸ் வில் யூ? அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாட் கொஷனுக்கு ஆன்சரே இல்லை. இஃப் எஸ், தென் கிவ் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். எதுவும் எழுதணும், 27 எழுதணும், செக்ஷன் 13 எழுதணும். கரெக்டா? இங்கே என்ன எழுதியிருக்காங்க? 27 எழுதவே இல்லையா இங்கே? எங்க அக்கார்டிங் டு செக்ஷன் எங்க? இங்கே இருக்குது. ஓகே, இங்கே செக்ஷன் மீன் பண்ணல, எது மட்டும் எழுதியிருக்காங்க? அந்த ப்ரொவிஷன் மட்டும் எழுதியிருக்காங்க, செக்ஷன் மென்ஷன் பண்ணல. கரெக்டா? அக்கார்டிங் டு செக்ஷன் 13 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கம்பெனி விச் ஹாஸ் raised money from public through prospectus and still has unutilized amount out of the money so raised shall not change its objective for which it is raised the money through prospectus unless a special resolution is passed by the company, and details in respect of such resolution shall also be published in another newspaper, one in English and vernacular, which is in circulation at the place where the registered office is located. The dissenting shareholders shall be given an opportunity to exit by the promoters and shareholders having control in accordance with SEBI regulations. Company will have to file a copy of special resolution to ROC and he will certify the registration within 30 days. Alteration will be effective only after the certificate by ROC. Looking at the above provision, we can say that company can avoid the objective of mobile app development in its memorandum and divert public money into the business, but for that it will have to comply with the above requirements. இங்க வந்து அவங்க செக்ஷன் நம்பர் மென்ஷன் பண்ணல, ஆனால் ப்ரொவிஷன் எழுதியிருக்காங்க. கரெக்டாக? நீ எழுதும் போது நீ 2 ப்ரொவிஷனுமே சேர்த்து எழுதலாம். ஃபுல்லாக நம்ம 27 ப்ரொவிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம மெமராண்டம் ஆல்ட்ரு பண்ணுவோன்றது செக்ஷன் 13 ப்ரொவிஷனும் எழுதலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, தென் புரிஞ்சிச்சு தானே? தென் கொஷின் 6. The object clause of Memorandum of Vivek Industries Limited empowers it to carry on real estate business and any other business that is allied to it. Due to a downward trend in real estate business, the management of the company has decided to take up the business of food processing activity. The company wants to alter its memorandum so as to include food processing business in its object clause. Examine whether the company can make such change as per the provisions of the Companies Act 2000. Same question na, but வேற business சொல்றாங்க. Okay, alteration of object clause in memorandum, same அதே provisions.
தான் எழுதணும். செக்ஷன் 13 and 27 எழுதிக்கலாம். இங்கே வந்து எதை பற்றி தான் கேட்குறாங்க? வெயிட் பண்ணு. The company wants to alter its memorandum so as to include examine whether the company can make such change as per the provisions of the Companies Act 2013. அவங்க மெமராண்டம் ஆல்டர் பண்ணுறதை பற்றி மட்டும் தான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. அதனால தான் இங்கே எது மட்டும் எழுதியிருக்காங்க? 13 மட்டும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? எங்கே வந்து ஆப்ஜெக்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம எதையும் எழுதணும் 27ம் 13ம் எழுதணும். மெமராண்டம் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தா அங்கே எது மட்டும் எழுதினா போதும்? 13ஓட ப்ரொவிஷன் மட்டும் எழுதினா போதும். ஓகே. தென் கொஷின் 7. த பர்சன் ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம அந்த பாயிண்ட் எழுதினா தப்பு கிடையாது, பட் அது அன்னெசரியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே. தென் கொஷின் 7. The person not being members dealing with the company are always protected by doctrine of indoor management. Also explain when doctrine of constructive notice will apply. இது direct question. Doctrine of indoor management, constructive notice. Then question 8. Manju and friends got registered a company in the name of Taxman Advisory Private Limited. Taxman is a registered trademark. After 5 years, when the owner of trademark came to know about the same, it filed an application with relevant authority. Can the company be compelled to change its name by the owner of trademark? Can the owner of registered trademark request the company and then company changes its name at its discretion? In a section 16. என்னது? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம். கரெக்டா? அப்போ இஃப் த்ரூ இன்அட்வர்டன்ஸ் ஆர் அதர்வைஸ் நேம் ஆஃப் இது ஆர்ஓசி என்ன பண்ணலாம்? ஆன் இட்ஸ் ஓன் சேஞ்ச் பண்ண சொல்லலாம், ஆர் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வித்தின் 3 years பண்ணாங்கன்னா ஆர்ஓசி கேன் டைரக்ட் த கம்பெனி டு சேஞ்ச் இட்ஸ் நேம் பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன் வித்தின் 3 months பண்ணலாம். கரெக்டா? கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆர்ஓசியே புதுசாக ஒரு நேம் அலாட் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி அவங்க நேம் சேஞ்ச் பண்ணணும்னா செக்ஷன் 13 ஃபாலோ பண்ணி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த கேஸில் எப்போ தான் வந்து அந்த ஓனர் சொல்கிறான்? ஆஃப்டர் 5 years சொல்கிறான். அவன் அப்ளை பண்ணால் எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும்? 3 yearsக்குள்ளே பண்ணணும். ஸோ இந்த கேஸில் அவனால் அப்ளை பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் சைட் த கோர் இது வந்து அவன் எப்படியோ டீல் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் அந்த பர்சன் அப்ளை பண்ண முடியாது. அதுதான் ஒன்று ஆர்ஓசியாக மாற்றலாம். அப்படி இல்லாட்டி என்ன தான் பண்ண முடியும்னா அவுட் சைட் த கோர்ட்டு அவுட் சைட் த லா அவங்களுக்குள்ளே ஏதாவது டீல் பேசி மாற்றிக்கலாமே தவிர இந்த பர்சன் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா என்னது 3 years லேப்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. Then so section 16 on a provision, company shall give notice to the ROC and central government within 15 days in case default of the company and defaulting officer. Okay, in the given case owner of registered trademark is filing objection after எவ்வளோ years? 5 years of the company with the wrong name, while it should have filed the same within எவ்வளோ 3 years. Therefore the company cannot be compelled to change its name. So as per section 13 company can anytime change its name. இது வந்து section 13 ஓட provision. Then question 9. Explain in light of provisions of the Companies Act 2013 the circumstances under which a subsidiary company can become a member of its holding company. Section 19 and its exceptions. Direct question. Then question 10. Sri Lakshmi Electricals Limited is a company in which Hanuman Power Suppliers Limited is holding 60% of its paid up share capital. One of the shareholder of H made a charitable trust and donated 10% shares in H and rupees 50 crores to the trust. He appoint S as the trustee. All the assets of the trust are held in the name of S. Can a subsidiary hold shares in its holding company in this way? இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது? எஸ் கம்பெனி எஸ்ஸை வந்து யார் ஹோல்ட் பண்ணுறா? ஹெச்எஸ் ஹோல்டிங் 60% இன் எஸ். கரெக்டா? இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஹெச்சோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணுறாங்க? அவனோட 10% ஷேரை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்? எஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அண்ட் 50 crores அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அண்ட் ஆல் த அசட்ஸ் ஆஃப் தட் பர்சன் வந்து யாரோட நேமில் இருக்குது? எஸ்ஸோட நேமில் இருக்குது. அப்போ எஸ் வந்து என்னவா இருக்கான்னா ட்ரஸ்டியாக இருக்கான். கரெக்டா? ஸோ இப்போ ட்ரஸ்டியாக அவன் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறான்? ஹெச்சோட ஷேரை 10% ஹோல்ட் பண்ணுறான். இப்படி பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். செக்ஷன் 19ல எக்ஸப்ஷன். என்னென்ன எக்ஸப்ஷன்? 3 கேசஸ் சொல்லுங்கள். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஹோல்ட் ஷேர்ஸ் as a trustee, hold shares even before becoming the subsidiary of the holding company. ஸோ இங்கே ட்ரஸ்டியாக அவன் என்ன பண்ணலாம்? தாராளமாக ஷேர் ஹோல்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இந்த given case எஸ் கேன் ஹோல்ட் ஷேர்ஸ் இன் ஹெச். Then question 11.
explain the provisions of the Companies Act 2013 relating to service of documents on the company and the members of the company. என்ன section? Section 20. provision சொல்லுங்க. ROC to company என்னென்ன மோட்ல பண்ணலாம்? ஸ்பீட் போஸ்ட், கொரியர், எலக்ட்ரானிக் மோட், லீவ் அட் ஆஃபீஸ். கரெக்டா? இதே கம்பெனி ROC அண்ட் மெம்பருக்கு பண்ணும்போது போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், கொரியர், லீவ் அட் ஆஃபீஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மோட் பண்ணலாம். போஸ்ட்டில் பண்ணால் மட்டும் இட் இஸ் டீம் டு பி சர்வ்டு வித்தின் 48 hours. கரெக்டா? அண்ட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? கம்பெனி கிட்ட பை பேமெண்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஃபார் அ ப்ரிஸ்கிரைப்டு மோடு. கரெக்ட்? ஸோ சேம் ப்ரொவிஷன், டைரக்டாக ப்ரொவிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ப்ரொவிஷன் எழுதணும். ஓகே, எழுதணும், தப்பு இல்லை. செக்ஷன் 20 ஃபுல்லாக தானே கேட்டிருக்காங்க, எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தென் கொஸ்டின் 12. அந்த மாதிரி நல்லா தெரியுற கொஸ்டின்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடணும். ஏன் அதை வந்து விட்டு வைக்கணும்? இப்போ தெரியாத கொஸ்டின்னா பரவாயில்ல. கொஸ்டின் 12. Parag Constructions Limited is a leading infrastructure company. One of the directors of the company, Mr. Parag, has been signing all construction contracts on the behalf of the company for many years. All the parties who ever deal with the company know Mr. Parag very well. Company has got a very important construction contract from a renowned software company. Parag Constructions will do construction for this site in partnership with the local contractor Firoz Bhai. Mr. Parag signed partnership deed with Firoz Bhai on behalf of the company because he has an implied authority. Later in a dispute, company denied to accept the liability as a partner. Can the company deny its liability as a partner? இங்கே என்ன நடக்குது? Parag Constructions Limited இருக்காங்க. ஓகே, அங்கே மிஸ்டர் பராக் தான் வந்து பல காலங்களாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லா கான்ட்ராக்டும் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் வருது, ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட். ஓகேவா? அந்த பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா பராக்கே சைன் பண்ணுறான். அவனுக்கு வந்து இம்ப்ளைட் அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லி அவனே என்ன பண்ணுறான்? பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறான். ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சரில் நாங்கள் இவங்களோட பார்ட்னர்ஸ் இல்லைன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இது கரெக்டாக தப்பா? கரெக்டு. ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீடுக்கு எப்போ தான் வந்து ஒரு பர்சனுக்கு அத்தாரிட்டி கிடைக்கும்னா ஒன்லி எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த பர்சனால் சைன் பண்ண முடியும். கரெக்டாக? எந்த செக்ஷன்? செக்ஷன் 22. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? கம்பெனி எப்படி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்கணும்? எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி கொடுக்கணும் பை வே ஆஃப் காமன் சீல் ஆர் 2 டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும். கம்பெனி செக்ரட்டரி இருந்தாங்கன்னா 1 டைரக்டர் ஆர் 1 கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சன் சைன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பராகுக்கு என்ன அத்தாரிட்டி தான் இருக்குது? இம்ப்ளைட் அத்தாரிட்டி தான் இருக்குது, எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி இல்லை. அதனால கம்பெனி வந்து என்ன பண்ணலாம்? டினை பண்ணலாம் அந்த பார்ட்னர்ஷிப்பை. கரெக்டா? So section 22, company may authorize any person as its attorney to execute deeds on its behalf by another common seal or letter should be signed by 2 directors of the company or it should be signed by 1 director and secretary. Authority may be either general or for any deeds or it may be specific deed. A deed signed by such attorney of the company and under his seal shall bind the company as if it were made under its common seal. In the present case, அது வந்து எதுவுமே நடக்கல. It means that Mr. Parag is not legally entitled to execute the deeds on behalf of the company. Therefore, deeds executed by him are another not binding on the company. Therefore, company can deny its liability as partners. Easy? Okay, so part A oda questions fully completed.